वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு திக்ருகள் சிலவற்றையும் துஆக்களையும் பார்த்து வருகிறோம், சில ஹதீஸ்களையும் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் பார்க்க இருப்பது தொழுகையின் முக்கியத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு தொழுகை என்று சொல்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறை மறுப்பாளருக்கும் முஸ்லிமுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை என்று சொல்கிறார்கள். இந்த ரெண்டு ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு முஸ்லீமா இருக்கணும்னா தொழுதாக வேண்டும். தொப்பி போட்டிருப்பதோ ஜிப்பா அணிந்திருப்பதோ வேற இந்த ஆடை உபகரணங்களோ இஸ்லாமியருக்கு அடையாளம் இல்லை. தொழுவதுதான் இஸ்லாமியருக்கு அடையாளம். ஒவ்வொருவரும் 5 வக்து தொழுகை இருக்கின்றது, அதை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல கடமையான தொழுகைகளை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் கடமையான தொழுகையை பள்ளிவாசல்களில் வந்து தொழுகிறார்களோ, ஜமாத்தோடு தொழுகிறார்களோ, அவர்களுக்கு 25 மடங்கு நன்மைகள் எழுதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னா, நம்ம தொழுகையை விடாம 5 நேர தொழுகையிலும் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கூறிவிட்டு, அனைவரும் தொழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவிப்போம் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.